ஹாய் அலகேஷ் ரோசிங் ரிக்வயர்மெண்ட் தரிசன் பரத். முன்னாடி ஒரு டாபிக் பேசியிருந்தோம், இது மாதிரி வை ஃபுட்பால் இஸ் கிரேட்டர் தென் கிரிக்கெட், வை கிரிக்கெட் கான் கம்பீட் வித் ஃபுட்பால். அந்த அளவுக்கு ரீச் வந்து இருக்கவே இருக்காது கிரிக்கெட்டுக்கு அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா பேசியிருப்போம். என்னென்ன பண்ணலான்றதுக்கும் பேசியிருப்போம். அதுக்கு ஒரு சீக்வல் வீடியோவா வந்து கிரிக்கெட் வந்து ஏன்பா போரிங்கா இருக்கு இப்போ வர வர, ஏன் வந்து ரொம்ப கிரிக்கெட் சாச்சுரேட் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் வருது. லைக் டாக்ஸ் வருதுன்னு இல்ல, ஒரு நம்மளுக்குள்ளே சப்கான்சியஸா ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிடுச்சு. கிரிக்கெட் ஆமா டோர்னமெண்ட், வேர்ல்டு கப் வரும், அடுத்த வருஷமும் ஒரு வேர்ல்டு கப் வரும் அப்படின்ற மாதிரி டோர்னமெண்ட்ஸ் வந்து ரெகுலரா வந்துகிட்டே இருக்கு. பிளேயர்ஸ் பார்த்துட்டே இருக்கோம், இந்த மூஞ்சதான் அங்க பார்த்தோம், அந்த மூஞ்சதான் இங்க பார்த்தோன்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு இடத்துல வந்து எங்கேயா சலிப்பு தட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருது. ஸோ அதை பத்தி தான் கம்ப்ளீட்டா ஏன் அப்படி வருது அப்படின்றத ஒரு வீடியோவா பார்த்துடலாம். என்ன பண்ணலாம் அப்படின்றது வழக்கம் போல நம்ம சைட்ல இருந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கலாம். நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க. ஸோ அது பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் வந்து ஏன் இந்தியால ஃபேமஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் பேசுங்கன்னு சொல்லிட்டு அபிராமின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து தனியா வீடியோ போடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய கண்டென்ட் இல்லாம இதுல வந்து அப்படியே ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் அதோடய ஆரம்பிச்சிரும். கிரிக்கெட் வந்து ஏன் ஃபேமஸ் ஆச்சுன்னு நினைக்கிற பரத்து? அதை நீயே சொல்லு. ஏன் வந்து இந்தியால வந்து கிரிக்கெட் ஃபேமஸ் ஆச்சு, எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன்? கிரிக்கெட்ன்றது எனக்கு தெரிஞ்சு இந்த 1983 வேர்ல்டு கப்ல இருந்து பயங்கர பீக்குக்கு போச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் அப்போ வந்து இந்தியன் ஸ்பெக்டேட்டர்ஸ் எல்லாம் பெருசா இல்லைங்க கிரிக்கெட்டுக்கு. சில பேர் வந்து பார்ப்பாங்க கிரிக்கெட். ஏன்னா கிரிக்கெட் வந்து நம்ம ஜெயிக்கவே மாட்டோம், ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அந்த வேர்ல்டு கப் அங்க போயிட்டு கப் அடிச்சுட்டு வந்தோம்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு கபில் தேவ் அடிச்ச கப்பு. ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 2011 வேர்ல்டு கப்ல இருந்து நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க கிரிக்கெட். அது மட்டும் இல்லாம ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டை தாண்டி நம்ம டீம்ல இருக்கிற கிரிக்கெட் பிளேயர்ஸ் மேல பயங்கரமான ஒரு கிரேஸ் வந்துருச்சு. அது சச்சினா இருக்கட்டும், டிராவிடா இருக்கட்டும். இப்ப சச்சின் பேட்டிங் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்க, சச்சின் பேட்டிங் ஆடுறதுக்காகவே டிவி ஆன் பண்ணி கிரிக்கெட் பாக்குற ஒரு ஃபேன் பேஸ் எல்லாம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அந்த டைம்ல 90s வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஸ்டார் வர்ஷிப்னாலேயே கிரிக்கெட்டோட ஸ்பெக்டேட்டர்ஷிப் இந்தியால ஜாஸ்தியாச்சு. அதுவும் இல்லாம நம்ம ஆளுங்க வந்து நம்ம ஊர் பிளேயர்ஸ் மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அங்க போயிட்டு கில்லியா இருக்கட்டும், அந்த போலர் இந்த போலர்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இவங்க சூப்பரா விளாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு கிரிக்கெட் வந்து அந்த மாதிரி பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சுன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஓகே, ஆக்சுவலி மேலோட்டமா பார்க்கும்போது இதுதான் வந்து ஆக்சுவல் ரீசன்ஸ். நீ சொன்ன இந்த ஃபேன் வர்ஷிப் இருக்குல்ல, லைக் வந்து இந்த பிளேயர்ஸுக்குன்னு ஒரு வர்ஷிப் இருக்கு. நீ சொன்ன மாதிரி டிராவிட், கங்குலி, இப்போ இருக்க கரண்ட் எரால இருக்கும் கோலி, தோனி, ரோஹித் வந்து அந்த வர்ஷிப் போயிட்டே இருக்கு. இதுக்கும் கிரிக்கெட் ஏன் வந்து ஃபேமஸ் ஆச்சுன்றதுக்கும் வந்து ஒரு இன்டர்லிங்கான ஒரு ரீசன் தான். சரியா, நம்ம வந்து இந்தியால ஏன் கிரிக்கெட் ஃபேமஸா இருக்கு அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஏன் வந்து மீதி ஸ்போர்ட்ஸ் ஃபேமஸா இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்துடலாம். பிகாஸ் ஹாக்கி மாதிரி ஒரு ஸ்போர்ட் இந்தியாவோட நேஷனல் கேம்னு ரொம்ப நாளா வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டா அதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, நேஷனல் கேம்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த ஹாக்கி வந்து ஆக்சுவலி 1975 வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு கப் அடிச்சு வச்சிருந்தோம். அதுவும் யாரை டிஃபீட் பண்ணி கேட்டீங்கன்னா நம்ம ஆர்ட்ஸ் ரைவல் பாகிஸ்தானை தோக்கடிச்சு. சரியா, அது மட்டும் இல்லாம அவங்க ஒலிம்பிக்ஸ்ல அவ்வளவு கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் கிரிக்கெட் ஏன் ப்ரோ ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சிம்பிள் ரீசன். நீ சொன்ன 1983 வேர்ல்ட் கப், அந்த வேர்ல்ட் கப்பையும் தாண்டி நடந்த ஒரு பினாமினன். எப்பெல்லாம் வந்து ஒரு எரா, லைக் வந்து ஒரு டிஜிட்டல் எரா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்குதோ அந்த எரா டிரான்ஸ்பர்மேஷன் அப்போலாம் வந்து இந்தியா கப்படிச்சு வச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு 1983 நம்ம சொல்றோமா, 1983 வந்து பெருசா எல்லாரும் வீட்லயும் டிவி எல்லாம் இருக்காது. ஓகேவா, ஆனா வந்து மேட்ச் பார்க்கணும்னாலுமே வந்து ஒரு ஏரியால ஒருத்தர் வீட்டுல தான் டிவி இருக்கும், ஒரு அல்ட்ரா ரிச் ஒருத்தன் டிவி வச்சிருப்பான், அவங்க வீட்டுல எல்லாரும் போய் பார்ப்பாங்க. அப்படிலாம் அந்த கடைகள்ல டிவி இருக்கும், எல்லாம் ஒண்ணு கூடி பார்ப்பாங்க. உங்க அம்மா அப்பாட்ட கேட்டு அவங்களே சொல்லுவாங்க, ஒரு 1000 பேர் ஒண்ணு கூடுவாங்க, 100 பேர் ஒண்ணு கூடுவாங்க. அப்படின்னும் போது இந்தியா ஒரு செமிஃபைனல்ஸ் போகணும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. போனதுக்கு அப்புறம் ஃபைனல்ஸ் ரீச் ஆயிட்டாங்க அகைன்ஸ்ட் த மேமோத் வெஸ்ட் இண்டீஸ். அப்படின்னும் போது எல்லாம் ஒண்ணு கூடுறாங்க. இந்தியா அந்த வேர்ல்ட் கப் ஜெயிக்கும் போது நான் பர்சனலா நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு டுகெதர்னஸ் வந்து உருவாக்கிச்சு. ஓகேவா, அந்த ஃபீலிங் வந்து வேர்ல்டு கப், அதாவது ஹாக்கி வேர்ல்டு கப் அப்போ வரல. காரணம் என்னன்னா 1975 டிவி வாஸ் நாட் தட் ஃபேமஸ். ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட், 1983 வந்து வேர்ல்ட் கப் அடிச்சிட்டாங்களா, அடுத்த ஒரு 15-20 இயர்ஸ்க்கு வந்து டிவி கொஞ்சம் கொஞ்சமா பூம் ஆகுது. இந்தியால பிராட்காஸ்டிங் எரா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து அவங்க வீட்டுல வந்து டிவி வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. குட்டி டிவியோ பெரிய டிவியோ அது மேட்டர் இல்ல. பட் ஒரு சேட்டலைட்டான ஒரு விஷயம் வந்து இந்தியாக்குள்ள வருது. வர 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 எல்லார் வீட்லயும் வந்து ஒரு டிவி அப்படின்னும் போது நீ சொன்ன அந்த சச்சின் டெண்டுல்கர் அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்து ஃபேண்டம் வந்து கிரியேட் ஆகுது. லைக் வந்து ஐடியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இந்த பிளேயர் வந்து பயங்கரமா ஆடுறான்டா, நம்ம கடவுளை யாரும் பார்த்தது இல்ல, ஆனா இந்த பையன் வந்து எப்பவுமே இந்தியா வந்து காப்பாத்தி கொடுக்குறான்னா அப்ப அவன் தானே கடவுள் அப்படின்ட்டு வந்து அவரை வந்து கடவுளா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சச்சின் அப்படின்ற ஒரு பிளேயர் கிட்ட இருந்து அந்த ஃபேண்டம் ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லா பிளேயருக்கும் போகுது. சச்சின் ஒரு 4 மேட்ச் அடிச்சு கொடுத்தாரு, அவர் ஒரு மேட்ச் ஃபெயில் ஆகும்போது திடீர்னு வந்து யாரா அந்த பையன் கங்குலி, இவனோட சட்டையை வச்சு சுத்துறான், இவன் தாண்டா அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஃபேண்டம் உருவாகுது. விவிஎஸ் லக்ஷ்மன் ஒரு மேட்ச் வந்து அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஜெயிச்சு கொடுக்கும்போது அவருக்கு ஒரு ஃபேண்டம், ராகுல் டிராவிடுக்கு ஒரு ஃபேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஐடியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு கட்டத்துல வந்து திரும்ப நம்ம தோத்துக்கிட்டே இருக்கும். 1983 அப்புறம் நம்ம ஜெயிச்சதே கிடையாது. அதுக்கப்புறம் எப்போ வந்து கரெக்டா இந்த டிஜிட்டல் எரால இருந்து மொபைல் எரா, இந்த இன்டர்நெட் எராக்குள்ள போறோமோ கரெக்டா அப்போ நம்ம ஒரு வேர்ல்ட் கப் அடிக்கிறோம். அதான் வந்து பாத்தீங்கன்னா 2007 T20 வேர்ல்ட் கப். நான் இப்பவும் சொல்றேன், 2007 T20 வேர்ல்ட் கப் அடிக்கல அப்படின்னா இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன், இந்த கிரிக்கெட் ரெவல்யூஷன் இன் இந்தியா இஸ் இம்பாசிபிள்.
ஐபிஎல் வந்திருக்குமான்னு தெரியல. அப்படியே ஐபிஎல் வந்திருந்தாலும் அதுக்கு இவ்வளவு பெரிய கிரேஸ் இருந்திருக்குமான்னு தெரியல. அண்ட் இதையும் தாண்டி அந்த 2011 வேர்ல்ட் கப் அடிச்சது வந்து ஐசிங் ஆன் த கேக் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். பீக் ஃபேண்டம், அதாவது வந்து பீக் ரீச்ல இருந்தபோது இந்தியால வேர்ல்ட் கப் வைக்கிறாங்க. அந்த இந்தியால வச்ச வேர்ல்ட் கப்பை இந்தியாவே ஜெயிக்குது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹோஸ்ட் நேஷன் வந்து கப் அடிக்குது அப்படின்னும் போது அதோடைய லெவலே வந்து வேற லெவல்ல ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான டைம் பீரியட்ல வந்து நடந்தது. இது வந்து அமைஞ்சுதா இல்ல வந்து அமைச்சுக்கிட்டாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அமைஞ்சது அப்படின்ட்டு வந்து நம்ம ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்கு கிரிக்கெட் வந்து வளர்த்து விட்டதுக்கு இந்தியால. கண்டிப்பா ஆமா. லைக் வந்து அதனாலதான் அவர் எப்பவுமே வந்து ஒரு இப்ப சச்சினுக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பயங்கர ஃபேண்டம்னா தோனிக்கு தான் உருவாச்சு. அதுக்கப்புறம் கோலி அப்படிதான் வந்துச்சே தவிர அதனால ரீசன் லைக் வந்து இப்போ எங்க அப்பா இருக்காருல்ல, எங்க அப்பா வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், சேனல்லே சொல்லியிருக்கேன், கபில் தேவ் வந்து அவர் ஐடியலைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. கபில் தேவுக்கு அடுத்து அவருக்கு பிடிச்ச பிளேயர்னா தோனி தான். இப்போ வரைக்கும் எங்க அப்பா மொத்த தரமா தோனிக்கு முட்டு கொடுப்பாரு. காரணம் என்னன்னா கபில் தேவுக்கு அடுத்து டிராஃபி அடிச்சு கொடுத்து தோனி தான். அதனால ரெஸ்பெக்ட் ஃபார் தோனி இஸ் ஆல்வேஸ் ஹை ஃபார் ஹிம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இது ஒரு மேஜர் ரீசன் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. அதாவது வேர்ல்ட் கப் ஜெயிச்சது ஒரு ரீசன், ஜெயிச்ச வேர்ல்டு கப்மே வந்து கரெக்டான டைம் பீரியட்ல வந்துச்சு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டிவி ஏரா, செகண்ட் வந்து டிஜிட்டல் அண்ட் மொபைல் ஏரா. சோ அது இன்னும் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு. இது வந்து அந்த கான்ட்ரரி ஹாக்கிக்கு நடக்கல. ஹாக்கி வந்து ஒலிம்பிக்ஸ் அவ்வளவு ஜெயிச்சிருக்கோம் கோல்டு மெடல். பட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஜெயிச்ச கோல்டு மெடல் எல்லாமே வந்து ஒரு 1928 இருந்து 1980 வரைக்கும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து வேர்ல்ட் கப் ஒரு மெடலும் அடிக்கல, ஒலிம்பிக்ஸ்லயும் கோல்டு மெடல் அடிக்கவே இல்லை ஹாக்கில. ஃபுட்பால் பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கபடி வந்து இப்ப ரீசென்ட் டைம்ல டாமினேஷன் இருந்தாலும் கிரிக்கெட் ஹஸ் ஆல்ரெடி grown to another லெவல். அந்த லெவலுக்கு வந்து ரீச் பண்றது கபடியால முடியவே முடியாது. 2016ல ஐ திங்க் அடிச்சோம்னு நினைக்கிறேன். அப்ப இப்படி சொல்லாமா பரத், லைக் வந்து எந்த ஸ்போர்ட்டுமே வந்து க்ரோ அந்த அளவுக்கு ப்ளூம் ஆகாதனால கிரிக்கெட் வந்து ப்ளூம் ஆயிடுச்சு, கிரிக்கெட் சென்ட்ரிக்கா அப்படியே இந்தியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. அதுவும் அந்த எரான்னு ஒரு விஷயம் இருக்கு. கரெக்டா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எரால வந்து கப் அடிக்கும் போதோ இல்ல வந்து ஒரு விக்டரியை பார்க்கும் போதோ இன்னுமே அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா நீ நினைச்சு பாரு, கான்ட்ரரியா வந்து இந்த மாதிரி எந்த விஷயமே ஃபுட்பாலுக்கு நடக்கல. ஆனா ஃபுட்பாலோட வியூவர்ஷிப் வந்து பீக்ல இருக்கு இந்தியால. லைக் லிட்டரலா வந்து நம்ம ஊர் மேட்ச் கூட பாக்குறாங்களா இல்லன்னு தெரியாது, ஆனா வெளியூர் மேட்ச் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி புரியல வருது. அங்கதான் வந்து மார்க்கெட்டிங் ஒரு விஷயம் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம், FIFA பொறுத்தவரையில அவங்க வந்து தேர் நாட் மார்க்கெட்டிங் இன் ஒன் பர்டிகுலர் பிளேஸ். ஓகேவா? அவங்க வந்து மார்க்கெட்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா என்டையர் வேர்ல்டுல வந்து எப்படிலாம் வந்து ஆடியன்ஸ் கேதர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஃபுட்பாலிங் சிஸ்டம் ஆஸ் அ ஹோலே வந்து பார்த்தோன்னா இஸ் எ கேஸ் ஸ்டடி. அதை எடுத்து ஆக்சுவலி அதுல இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து கிரிக்கெட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே கிரிக்கெட்லயும் குளோபல் ரீச் நிறைய வரும்ன்றதான் வந்து என்னோட ஒப்பீனியன். அதெல்லாம் பேசுவோம், அதெல்லாம் தான் இந்த வீடியோல வந்து பேச போறோம். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை ஃபுட்பால் வந்து இன்னும் ஓவர் சேச்சுரேட் ஆகல அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கிரிக்கெட் கொஞ்சம் சேச்சுரேட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, லெட்ஸ் டாக் அபௌட் திஸ். ஃபர்ஸ்ட் என்ன நீங்க நினைக்கிற, இது ஆகுதா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரீசன் இருக்கு, நான் வந்து சொல்றதுக்கு எனக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நீ என்ன நினைக்கிற? இஸ் ரியலி கிரிக்கெட் கெட்டிங் சேச்சுரேட்டட் ஆர் இஸ் இட் லைக் a myth? என்ன பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டோ எந்த ஸ்போர்ட்டோட லைக் வந்து அதுல ரெண்டு சைடு இருக்கு. இப்ப கிரிக்கெட்ல வந்து பேட்டிங் இருக்கு, பவுலிங் இருக்கு. அந்த மாதிரி எந்த ஸ்போர்ட்டா இருந்தாலும் ரெண்டு சைடு இருக்கும். அது வந்து டிஃபென்ஸா இருக்கட்டும், ஃபார்வர்டா இருக்கட்டும். லைக் வந்து ஃபுட்பால்ல நான் சொல்றேன், சும்மா சொல்றேன். இப்போ வந்து ரெண்டு சைடுல ஏதாவது ஒரு சைடுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜோ ஃபேவரிசமோ போனா அது வந்து ஆக்சுவலி வந்து போரிங் ஆயிடும் ஒரு கட்டத்துல. அந்த மாதிரி தான் நான் கிரிக்கெட்ல என்ன பாக்குறேன்னா, பேட்டிங் ஃபேவரா வந்து பிச்சர்ஸ் வந்து ரெடி பண்றதுனால ரொம்ப பிளாட் ட்ராக்ஸ், ரொம்ப அந்த பவுண்டரி குட்டி குட்டி பவுண்டரியில வச்சு விளையாடுறது, ஃபீல்டு பிளே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஸ்கோர் வந்து ஈஸியா அடிச்சிடுறாங்க. அது வந்து லைக் இட்ஸ் நாட் காம்படிட்டிவ். லைக் வந்து இந்த பவுலர்ஸ் வந்து போட்டாலுமே இந்த பிச்சில் வந்து இவ்வளவு ரன் போகும் அப்படின்றப்போ சிக்ஸா போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஒரு டைம்ல வந்து அது என்டர்டைனிங்கா இருந்துச்சு. 6 அடிப்பாங்களா, 200 ரன் அடிச்சாலே சூப்பர்ப்பா, 200 ரன் மேட்ச் பார்த்துட்டோம் இன்னைக்கு, நல்லா வேஸ்ட் ஆகல டே அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் முன்னாடி. இப்போ வந்து 200 ரன்ன்றது நார்மலா இருக்கு. ஒரு 160 மேட்ச் பார்த்தா நல்ல மேட்ச் பாத்துக்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. சோ லைக் அப்படி வேணா இப்படி வேணா ஒரு சமநிலை கொண்டு வரணும்னா ரெண்டு சைடுக்குமே வந்து ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ண. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் வீடியோல, பவுலர்ஸ்க்கு வந்து என்னென்ன கேம் பிளே சேஞ்சஸ் எல்லாம் பண்ணலாம் ஃபார் கிவிங் தம் ஸ்லைட் அட்வான்டேஜ். அது வந்து ஈக்குவல் ஆக்குறது, பேட்டிங்க்கோ சரி பவுலிங்கோ சரி ஈக்குவல் ஆக்குற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசி அந்த மாதிரி ஒன்னு இது ஒன்னு பிளாட் பிட்ச். கிரிக்கெட் வந்து ஒரு ஒன் டைமென்ஷனலா போயிடுச்சு பேட்டிங் ஃபேவரா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணா நல்லா இருக்குமா. அண்ட் இன்னொன்னு பார்த்தோன்னா, கிரிக்கெட் ஹஸ் பீன் மோனோபோலி ஃபார் ஃபியூ டீம்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. லைக் டாப்ல இருக்க டீம் டாப்லேயே தான் இருப்பாங்க, கீழே இருக்க டீம் கீழே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பல வருஷத்துக்கு. கெட்டிங் ரிச்சர் புவர் கெட்டிங் புவரர் புக் படிச்சு அதே இதுதான் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. பெரிய பிளேயர்ஸா இருக்கட்டும், பெரிய டீம்ஸா இருக்கட்டும், அவங்களேதான் வந்து டாமினேஷன்ல இருப்பாங்க. சின்ன சின்ன டீம்ஸ்ல இருந்து நல்ல நல்ல பிளேயர்ஸ் வரணும்னு நினைச்சா கூட அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகுது இல்ல. சோ அதனாலேயே அவங்க வந்து காணாம போயிடுறாங்க. அந்த டீம்ஸுக்குமே வந்து ப்ராப்பரான ஒரு இவ்வளவு பெரிய டீம் கூட விளையாடுற மாதிரி ஒரு ரெகுலரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதில்லை அடுத்த ஸ்டேஜ் க்ரோ ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஸோ இவங்களே பார்த்து இது இந்த ஆஸ்திரேலியாவா, இங்கிலாண்டா, இந்தியாவா, இவங்களே சுத்தி டோர்னமெண்ட்னு ஒரு ப்ரோக்ரஸ் ஆகுது. செமிஃபைனல்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 டீம்னா 4 டீம்ல வந்து இவங்க மோஸ்டா இவங்க தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம 2 டீம் கன்ஃபார்மா சொல்ல முடியும் நம்மளால. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குல்ல. ஸோ அது வந்து பிரேக் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன்.
ஆமா, அதான் பேசிக்கா வந்து குளோபல் டாமினேஷன்ல ஒரு 2-3 டீம் தான் திரும்ப திரும்ப டாமினேட் பண்றாங்க. அது ஒரு விஷயம் நம்ம சொல்லியே ஆகணும். இது வந்து பார்த்தோம்னா வேர்ல்டு கப் மட்டும் இல்ல. நீ வந்து என்ன டிராஃபி எடுத்தாலும் ஐசிசி வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப், அப்புறம் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி, வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா திரும்ப அந்த 2-3 டீம்ஸ் தான் வருது. அது வரலனா தான் நம்ம வந்து அப்செட் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அப்படி இருக்கும்போது அது கண்டிப்பா ஒரு விஷயம். வை கிரிக்கெட் இஸ் கெட்டிங் சேச்சுரேட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லலாம். எனிதிங் எல்ஸ் யூ வான்ட் டு ஆட் ஆன்? அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த வேர்ல்ட் கப்ன்றது நம்ம எவ்வளவு ஒரு பிரஸ்டீஜியஸா வச்சிருந்தோம் முன்னாடி எல்லாம் வந்து. ஒன்னு T20 வேர்ல்ட் கப், அப்புறம் இல்லைன்னா வந்து ஓடிஐ வேர்ல்ட் கப் வேர்ல்ட் கப். டைம் ஃப்ரேம் கேப் இருந்துச்சு. அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆச்சு கேப் இருந்துச்சு நடுவுல. இப்ப பாத்தீங்கன்னா அது அதுவுமே ஃபில் பண்ற மாதிரி டெஸ்ட் சாம்பியன்ஷிப், சாம்பியன்ஸ் டிராஃபி எதுக்கு நடத்துறாங்கன்னே தெரியல. ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அது லிட்டரல் அந்த பைலேட்டரல் சீரிஸ் மாதிரிதான் சாம்பியன்ஸ் டிராஃபி. ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. பேரு ஐசிசி டிராஃபி, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும். அது மாதிரி நிறைய எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு என்னன்னா, அவங்க லிட்டரலா மார்க்கெட்டிங் பண்றாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டோர்னமெண்ட்ஸ் வச்சு பெருசா காசு பார்க்கணும்னு பாக்குறாங்க. அதுல வந்து ஒரே குரூப்ல வந்து பாகிஸ்தான் இந்தியா மேட்சை போட்டுவிட்டு அதுல பாதி காசு பாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பண்ணவும் லைக் ரொம்ப சேச்சுரேட் தான் ஆகுது கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி தான். ஆமா, ஆக்சுவலி இதுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி நான் ஒன்று வச்சிருக்கேன். அதை நான் வந்து லேட்டர் ஆன் சொல்றேன் இந்த வீடியோ. சரி, ஓகே. ஐ திங்க் அபார்ட் ஃப்ரம் திஸ் எனக்கு சில விஷயங்கள் இருக்கு. இதில் ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து சேச்சுரேட் ஆகுது அப்படின்னு சொல்றது நீ கண்டிப்பா அந்த நான் 3 விஷயமே நான் வந்து ஒத்துப்பேன். அதையும் தாண்டி பார்த்தோன்னா இந்த பிரான்சைஸ் கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே இப்போ ப்ரிடாமினண்டா போயிட்டு இருக்கு. எல்லா ஊர்லயும் வந்து லிட்டரலா வந்து கிரிக்கெட் ஆரம்பிக்கிற பிரான்சைஸ் கிரிக்கெட் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா எம்எல்சி ஆரம்பிச்சாங்க, ILT20 ஆரம்பிச்சாங்க, SA20 சவுத் ஆப்பிரிக்கால ஆரம்பிச்சாங்க. இந்த வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா ETPL அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்ல வந்து ஒரு பிரான்சைஸ் லீக் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. கனடா T20 லீக் இருந்துச்சு. கனடால வந்து கிரிக்கெட் ஆடுதா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேமன் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஐலாண்ட்ஸ் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா T10 லீக் அப்படின்னு வந்து நடந்துட்டு இருக்கும். இதெல்லாம் நீங்களா எங்கடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மேட்டர்னா இவ்வளவு லீக்ஸ் நடக்குதா? இந்த எல்லா லீக்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா காமனா சில விஷயங்கள் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் ஓனர்ஸ் வந்து ஓனர்ஷிப் வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை இந்தியன்ஸா இருக்கட்டும், இல்ல CSKவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நைட் ரைடர்ஸ் பிரான்சைஸா இருக்கட்டும், இல்ல வந்து கேபிட்டல்ஸ் பிரான்சைஸா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து ஓனர்ஷிப் வாங்கிட்டு டீம் நேம்ஸை மாத்துறது மட்டும் இல்லாம அதே ஜெர்சிஸை வந்து வைக்கிறாங்க. அது பார்க்க திரும்ப திரும்ப ஒரே ஜெர்சியை வந்து நிறைய இடத்துல பார்க்கும்போது ஒரு மாதிரி போரிங்கா தான் இருக்கு, சேச்சுரேட் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு நான் 100ல நான் புலம்பி இருப்பேன். ஆக்சுவலி எனக்கு 100ல இப்போ ஓகே, நீ ஒரு லீகை வந்து புதுசா ஆரம்பிக்கிற அப்படின்னா அந்த புதுசா ஆரம்பிக்கிற லீகை வந்து நீ பிரான்சைஸ் வாங்குற அப்படின்னா நீ அங்க வந்து இதுதான் பிராண்ட் ஐடென்டிட்டி நீ வந்து விதைக்கிற, விச் இஸ் ஃபைன். MLC அப்படிதான் நடந்துச்சு, ILT20 அப்படிதான் நடந்துச்சு, SA20 பிரச்சனை இல்லை. பட் இங்க 100 BBL மாதிரி எஸ்டாப்ளிஷ் லீக்ஸ்ல ஆல்ரெடி வந்து அந்த லீகுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கும்ல, அந்த யூனிக்னஸை கெடுக்கிற மாதிரி இவங்க ஜெர்சிஸ் வந்து திரும்ப இந்த கம்பெனிஸ் அதாவது இந்த பிரான்சைஸ் வந்து வாங்கிட்டு அந்த ஜெர்சிஸை உள்ள சொருக்கும் போது எனக்கு அது பார்க்கும்போது கொஞ்சம் ரெப்பரேட்டிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இது ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தோன்னா இந்த ஜெர்சிஸ் மட்டும் இல்லாம இந்த பிளேயர்ஸே நான் சொல்லுவேன், எங்க பார்த்தாலும் ஒரே செட் ஆஃப் பிளேயர்ஸ் தான் வந்து திரும்ப ஆடிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு பிரான்சைஸ்க்கு அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். கரெக்ட் தான், ஒரு சிஸ்டம் ஆஃப் பிளேயர்ஸை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, MI பிரான்சைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிக்கில்டன், போல்ட், கார்பின் பாஷ், அப்புறம் வந்து ரஷீத் கான் அபார்ட் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ், அப்புறம் இன்னொருத்தர் இருப்பாங்க நிக்கலஸ் பூரன் அபார்ட் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ், எல்லாருமே வந்து ஒரே பிரான்சைஸ் ஆடிட்டு இருக்காங்களா? திரும்ப இதே பிளேயர்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. நாட் ஓன்லி வித் ரிகார்ட்ஸ் டு பிரான்சைஸ் பட் இன் ஜெனரல். மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், நூர் அகமது, ரஷீத் கான், மிச்சல் ஓவன், ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இதே பிளேயர்ஸ் ஆடும்போது ஒரு கட்டத்துக்கு மேல வந்து என்னடா இவனுங்களே ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் எனக்கு வந்து சலிப்பு தட்டுது. இது ஒத்துப்பேன்னு தெரியல, பட் இதெல்லாம் எனக்கு பர்சனலா வந்து ஃபீல் ஆச்சு. இதனாலதான் வந்து கிரிக்கெட் சேச்சுரேட் ஆகுது அப்படின்னு 4-5 ரீசன்ஸ் ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வந்து பிரான்சைசிஸ்க்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி, அதுவும் இல்லாம இந்த பிரான்சைசிஸ் நீ சொன்ன மாதிரி சேம் ஜெர்சிஸ் வச்சு நம்ம அங்க பார்த்த டீமே இங்கே அதுவும் அதே செட் ஆஃப் பிளேயர்ஸ் வர எடுக்க மேட்ச் பண்றானுங்க வேற. அதை தாண்டி வந்து யோசிக்கவும் மாட்டாங்க. யோசிச்சாலும் கொஞ்சம் பிளேயர்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதே பார்த்துட்டே இருக்கிறதுனால ரெப்பிடேட்டிவா அதே மைண்ட்ல இருக்கிறதுனால மேபி அது கொஞ்சம் சேச்சுரேட் ஆகுது. அதனாலயே அதை தாண்டி நிறைய லோக்கல் பிளேயர்ஸ் அங்க இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு இது பண்ணா லைக் புது பிளேயர் பாக்குறோம், நம்மளுக்குமே கொஞ்சம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். சரி, ஓகே, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்யூஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவோமா? லைக் வந்து ரொம்ப போர் அடிச்சு இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், இதோட இன்னும் அதே மாதிரி ஃபாலோ ஆயிட்டு இருந்தா இன்னும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். கிரிக்கெட்டோட கிரேஸ் வந்து முன்ன மாதிரி இருக்காது. கிரிக்கெட்டா மேட்ச் நடக்கும், நம்ம எப்ப நினைச்சாலும். இப்பவே வந்து நிறைய அந்த OTT பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன மேட்ச் நினைச்சாலும் எப்ப வேணா பார்க்க முடியுது. முன்னாடி எல்லாம் அப்படி இல்ல. நம்ம 10 கிரிக்கெட்ல உட்காந்து என்ன மேட்ச் நம்ம பார்க்கணும்னு நம்ம நினைக்க முடியாது, அவங்க போறத நம்ம பார்க்க முடியும். அதனால நம்ம வந்து என்ன ஜிம்பாப்வே மேட்சா இருக்கட்டும், நமீபியா மேட்ச் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி ப்ரெஃபரன்ஸ் நம்ம கிட்ட இல்லாத வரைக்கும் அது வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அது என்ன டிஃப்ரெண்டா வரும், நம்ம எதிர்பார்க்காத டைம்ல எதிர்பார்க்காத மேட்ச் வந்து பார்த்துட்டு இருப்போம். திடீர்னு எங்கேயோ 1987ல நடந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி வெரி ரேண்டமா இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே நம்ம கையில
ஓடிடில எல்லாமே என்ன மேட்ச் நினைக்கிறோமோ அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் வந்தனாலயோ என்னமோ அதுவும் கொஞ்சம் சேச்சுரேட் ஆகுது. சரி, ஓகே, சொல்யூஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். வாட் யூ திங்க் பரத்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ற மாதிரி நீங்க வந்து ஒரு ஈக்குவல் லெவல் ஃபீல்டு வைங்க பிட்வீன் பேட் அண்ட் பால் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். கிரிக்கெட் முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. அதை பார்த்தா நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஆக்சுவலி இன்னொரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். இங்க நிறைய பேர் வந்து போன வீடியோல வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க, லைக் ஃபுட்பாலோட டைமுமே வந்து ஒரு காரணம் ப்ரோ. 90 மினிட்ஸ்ல வந்து மேட்ச் முடிஞ்சிடும். கிரிக்கெட் அப்படி இல்ல, T20 கிரிக்கெட்னா வந்து 4 மணி நேரம் போகுது, அது வந்து போர் அடிக்குது அப்படின்ட்டு. நான் இங்க ஒரு சின்ன லைட்டா வந்து மாற்று கருத்து இருக்கு. லைக் அஃப்கோர்ஸ் கரெக்ட் தான், ஃபுட்பால் வந்து 90 மினிட்ஸ் வந்து ஈஸியா முடியும், ஃபாஸ்டா முடிஞ்சிடும், இல்ல நான் சொல்லவே இல்லை. பட் அதே மாதிரி இந்த கிரிக்கெட்டுக்கு வந்த ஃபேன் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 ஓவர் வேர்ல்ட் கப்னாலையும் டெஸ்ட்னாலையும் தான். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா குளோபல் ஆடியன்ஸ் நிறைய இருந்துச்சு. அண்ட் அது வந்து இந்த 50 ஓவர் வேர்ல்ட் கப்னால தான் வந்துச்சு, சரிங்களா? ஆனா ஃபுட்பால் வந்து அப்போல இருந்து இப்போ வரைக்குமே அந்த 90 மினிட்ஸ் தான் வச்சிருக்காங்க, தெரியல ஃபார்மேட் மாத்தவே இல்லை. கிரிக்கெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கிரிக்கெட் வந்து 50 ஓவர் வேர்ல்ட் கப் 20 ஓவரா சுருங்கிச்சு. 20 ஓவர் வந்து இப்போ 10 T10 மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க சொல்ற ஆஸ்பெக்ட் படி பார்த்தா லைக் T10 தானே இப்போ வந்து ரொம்ப ஒரு டிமாண்ட்ல இருக்கணும். பட் T10 வந்து நிறைய பேர் விரும்புறது இல்ல. அது வந்து இப்ப நடத்தின லீக்ஸ்மே வந்து அவ்வளவு ஹைப்லாம் ஆகல. 2020 லீக் தான் வந்து பயங்கரமான ஹைப்ல இருக்கு அப்படி பார்த்தா கூட. கரெக்ட். என்னதான் ஃபுட்பால் வந்து அந்த டைம் 90 மினிட்ஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா டைம் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு கான்செப்ட் வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் ஏராக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபார்மேட்டா இருந்தாலும் அவங்களோட ஃபார்மேட் ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் இருந்திருக்கு, சரிங்களா? சோ வந்து அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். செகண்ட் அகைன் நீ சொல்ற மாதிரி அந்த ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு சொன்னல, அதான் நான் சொல்லுவேன். லைக் வந்து ஒரு ஈக்குவலா வைங்க. நம்ம இப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு 160 நீ சொல்ற மாதிரி தான், 160 அடிச்சா வந்து 160 மேட்ச் ஓகே உட்காந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதே வந்து ஒரு 180க்கு வந்து டீம் ஆல் அவுட் ஆயிட்டு அந்த டீம் டிஃபெண்ட் பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பிக்சிங் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுறோம். இப்போ ரீசெண்டா பார்த்தோம்ல CPL ஃபைனல், சாரி GSL ஃபைனல்ஸ் அப்படிதான் போச்சு. அது மட்டும் இல்லாம MLC நிறைய மேட்ச் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அதுவுமே ஒரு மாதிரி லைட்டா போரிங்கா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரீமும் கிடையாது, அந்த எக்ஸ்ட்ரீமும் கிடையாது, 280யும் கிடையாது, 80யும் கிடையாது. ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து பிச்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஈக்குவலா ஸ்போர்ட்டிங்கா வைங்க. இட் ஷுட் ஹேவ் பர்ச்சேஸ் ஃபார் த பேட்டர்ஸ், இட் ஷுட் ஹேவ் பர்ச்சேஸ் ஃபார் த பவுலர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பிச்சை எடுத்துட்டு வந்தா ஐ திங்க் அதே கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஹரிஸ் ஒரு விஷயம் சொன்னா, போன வீடியோல நாங்க சப்ஸ்கிரைபர் கடையில பேசும்போது கிரவுண்ட் சைஸை வந்து ஈக்குவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸ்டாண்டர்ட் ஈக்குவல்ன்ற தாண்டி ஒரு ஸ்டாண்டர்ட் 65 மீட்டர் ஆச்சு எல்லா சைடுல இருக்கணும் கன்ஃபார்மா. சும்மா 55 மீட்டர் வச்சுட்டு நானே அடி பேசிச்சு. அதுதான் அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ வந்து ஸ்டாண்டர்டைசிங் கிரவுண்ட் கண்டிஷன்ஸ், பிளேயிங் கண்டிஷன்ஸ் அதை வந்து கண்டிப்பா பண்ணணும். இந்த ரெண்டுத்தையும் தாண்டி நம்ம டிஸ்கஸ் பண்ண சில விஷயங்கள் ஆக்சுவலி நீ உங்ககிட்ட நான் கேட்கிறேன். நீ சொல்லியிருந்த இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 டீம்ஸ் தான், கண்ட்ரீஸ் தான் வந்து டாமினேட் பண்றாங்க அப்படின்ட்டு. அதை எப்படி மாத்தலாம் நினைக்கிறேன்? How do you think that the other teams can also bring something into the table when it comes to World Cup? இது எப்படின்றத தாண்டி லைக் நம்ம சிஸ்டமே மாத்தணும்னு நினைக்கிறேன். சிஸ்டமே சரியில்லை அப்படின்னு தலைவர் ரஜினி மாதிரி. இப்போ பைலேட்டரல் சீரீஸ்ல ஆடுறாங்க பாருங்க. இப்போ ஜிம்பாப்வே கூட ஆடுறோம்னு வச்சுக்கோங்க. ஜிம்பாப்வே வேற ஏதாவது அயர்லாந்து கூட ஆடுறோம், ஓகே. இந்த மாதிரி 2 டீம் கூட ஒரு லிமிட் பண்றோம்னு வச்சுக்கோ. 9th 10th 11th டீம் கூட வரைக்கும் மேக்ஸிமம் ஆடுறோம். அது கீழே இருக்க டீமுக்குள்ள நம்ம ஆடுறது இல்ல. லைக் நம்ம சுத்தி இருக்க கண்ட்ரிஸ் யாருமே ஆடுறது இல்ல. எல்லாம் அவங்க அது கீழே இருக்கிறவங்க அவங்களுக்குள்ளேயே அடிக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது லைக் வந்து ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவர் தான். அது வந்து அந்த சிஸ்டம் கண்டிப்பா ரிச் டாட் புவர் புக் படிச்சுட்டு தான் வந்திருக்கான் நேத்தி. அதையே சொல்லிட்டு இருக்கான். அது வந்து லைக் எல்லாருமே விளையாடுற மாதிரி, ரெகுலரா விளையாடுற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும். மேபி ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் மாதிரி லைக் வந்து செட்டப் பண்ணி கேலண்டர் இயர் ஃபுல்லா வந்து இப்படி இந்த மேட்சஸ் எல்லாம் இப்படி விளையாடிட்டு இருக்கணும். எல்லாருமே எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ்க்கு வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருவாங்க. விளையாடி யார் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க தாராளமா வந்து ப்ரோக்ரஸ் பண்ணிட்டுமே அந்த வேர்ல்டு கப்புக்கா இருக்கட்டும், இதுக்கா இருக்கட்டும். நீங்க இப்ப சொல்றீங்க ஸ்டாண்டிங்ஸ் இருக்குன்ட்டு, பட் அது எந்த அளவுக்கு வந்து ஃபேர் பிளேவா இருக்கு நீங்க சொல்லுங்க. லைக் எல்லா டீம்ஸுமே வந்து சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்களா? இல்ல. சோ வந்து அப்போ அதான் ஒரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இப்ப நடக்குது இல்ல, நடந்துகிட்டே இருக்கும் மேட்சஸ், அது ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் வரல. அந்த மாதிரி எல்லா டீம்ஸ் கூட ஒரு பிக்சர்ஸ் வச்சு இந்த பைலேட்டரல் சீரீஸ் எல்லாம் எதுக்கு நடக்குதுன்னே தெரியல, தூக்கி போட்டு இந்த மாதிரி விளையாட ஆரம்பிக்கலாமோன்னு தோணுது. கரெக்டா, சூப்பர். ஆக்சுவலி வந்து நீ ரேங்கிங்ஸ் நீ சொன்ன எல்லாமே வந்து இங்க வந்து வேலிடான பாயிண்ட் தான். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேங்கிங்ஸ் ஒரு விஷயம் இருக்கு. நான் உங்ககிட்ட இல்ல, நான் வந்து ஆடியன்ஸே கேட்கறேன். இந்த ரேங்கிங்ஸ்ன்ற விஷயம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஏன்னா அது வந்து எனக்கு தெரியும் எப்படி ஒர்க் ஆகுது. அது காம்ப்ளிகேட்டடான ஒரு சிஸ்டம், சரிங்களா? அதோட ஈஸி இல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு. ஹோம்ல ஜெயிச்சா ஒரு மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, ஹோம்ல தோத்துட்டா ஒரு மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த ரேங்கிங் சிஸ்டமே வெரி காம்ப்ளிகேட்டட் டு ஏர்ன், சரியா? அப்படி இருக்கும்போது அதை பேஸ் பண்ணி வந்து ஃபுல் பாடி மெம்பர் நேஷனா இல்ல அசோசியேஷன் நேஷனா டிசைட் பண்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த மீனிங்லெஸ் பைலேட்டரல்ஸ் ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். 100% நான் ஒத்துப்பேன். பைலேட்டரல் டசன்ட் ஹேவ் எனி மீனிங் டு இட், சரியா? எஸ்பெஷலி இன் T20 ஃபார்மேட். அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த ஃபுட்பால் நம்ம போன வீடியோல பாத்துறோம்ல, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வரலாம். எப்படின்னா இந்த ஆட்டோமேட்டிக் குவாலிஃபிகேஷன் ஃபார் த டீம்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். நீ என்னதான் வந்து அர்ஜென்டினா வேர்ல்ட் கப் அடிச்சிருந்தாலும் அடுத்த வேர்ல்ட் கப்ல அர்ஜென்டினா டைரக்ட் குவாலிஃபிகேஷன் கிடையாது. நீ வந்து உன்னுடைய கான்டினென்டோட குவாலிஃபிகேஷன் சினேரியோ வந்து ஆடிட்டு அதுல இருந்து குவாலிஃபை ஆயிட்டு வா அப்படின்னு சொல்றான்ல,
அந்த ஒரு சிஸ்டம் ஐ திங்க் ஐசிசியும் வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எனக்கு புரியுது, இந்தியா தான் வந்து குளோபல் ஆடியன்ஸ் ரீச் இருக்கு, 60% பிராட்காஸ்டிங், 65% பிராட்காஸ்டிங் என்னமோ இருக்கு, ஓகே தான், ஃபைன். பட் அப்படி இருந்தும் இந்தியா ஷுட் பிளே மோர் ஏஷியா குவாலிஃபயர்ஸ். இந்த பைலேட்டரல்ஸ் எல்லாம் ஒழிச்சிட்டு அவங்க ஆடுற சீரிஸ் இருக்கா, அந்த சீரிஸ்க்கு ஒரு ரீசன் இருக்கணும், ஒரு வேல்யூ இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து ஒரு நேபாளோடயோ, ஒரு ஆப்கானிஸ்தானோடயோ, அதுக்கப்புறம் ஒரு மலேசியாவோடயோ, ஒரு ஜப்பானோடயோ வந்து மேட்சஸ் ரெகுலரா ஆடும்போது இந்தியாவும் பாத்தீங்கன்னா அவங்க மெயின் டீம் அனுப்பாம அவங்க பி டீம் அனுப்புவாங்க, சி டீம் அனுப்புவாங்க. நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும். லைக் ஹவு இஸ் ஏஷியா கேம்ஸ் 2022 லாஸ்டா அவங்க அப்பதான் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாய் கிஷோர்லாம் ஆடி இருப்பாரு ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன்சில. நிறைய யங் பிளேயர்ஸ் இப்ப கூட சாய் கிஷோர் சொல்லுவாரு, எனக்கு அந்த ஏஷியன் கேம்ஸ் கோல்ட் மெடல் வந்து ஆல்வேஸ் ஸ்டேஸ் ஹை இன் மை இது அப்படின்ட்டு. பிகாஸ் அவருக்கு அது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி எவ்வளவு பிளேயர்ஸ் இருப்பாங்க இந்தியால, அவங்களை கொண்டு வாங்க. அதே மாதிரி மலேசியா மாதிரி ஒரு டீம் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ரெகுலரா மேட்ச் ஆடும்போது அவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். சோ ஒரு கண்ட்ரி வந்து ஒரு அசோசியேட் நேஷன் அப்படின்னும் போது அவன் ரெகுலரா வந்து இந்த டீம்ஸ் லைக் இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்னு ஆடும்போது அவனுக்கு ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும். அண்ட் இப்போ வந்து ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் டவுன் த லேன் அவன் ப்ரிப்பேர்டா இருப்பான். ஓகே, ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் அகைன்ஸ்ட் ஆடணும்னா நான் இந்தியா மாதிரி ஒரு டீம் அகைன்ஸ்ட் ஆடி இருக்கேன், அந்த பிக் மேட்ச் பிரச்சனை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவல் கேம். இப்போ வந்து ஆஸ்திரேலியாவே ஃபேட் ஆகுது, சரியா ப்ராப்பரா டீம் இல்ல, பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் போட்டு பரட்டி அடிக்கிறாங்க, ஆஸ்திரேலியா கீழே தள்ளி விடுறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி ஒரு புது டீம் வந்து அந்த டைம்ல மேல வரும்ல. நேபாள் வந்து இன்னும் மேல வர சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு, கீழே இருக்க நமீபியா இன்னும் ஜாஸ்தியா இருக்கு சான்சஸ். எக்ஸாக்ட்லி, அதான் நான் சொல்றேன். அதே மாதிரி இந்த பைலேட்டரல்ஸ் வந்து ஒழிச்சிட்டு இது எப்படி நம்ம வந்து குவாலிஃபயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றோமோ அதே மாதிரி ட்ரைநேஷன் சீரிஸ் அண்ட் குவாட்ராங்குலர் சீரிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் வித் பாயிண்ட் சிஸ்டம் இன்க்ளூடட். அந்த ட்ரைநேஷன் சீரிஸ்ல வந்து 2 பெரிய டீம் ஆடுதுன்னா ஒரு கண்டிப்பா அசோசியேட் நேஷன் டீம் ஆடி ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம் கொண்டு வரணும். இந்தியா ஸ்ரீலங்கா பைலேட்டரல் சீரிஸ் ஆடுதா, இந்தியா ஸ்ரீலங்கா அலாங் வித் நமீபியா சீரிஸா போடுங்க அப்படின்ட்டு ஐசிசி அதை புஷ் பண்ணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால வந்து ஒரு மேட்ச் நமீபியா போய் ஆடும்போது ஸ்ரீலங்கா ஆடியன்ஸும் பார்ப்பாங்க. இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா நமீபியா ஆடும்போது இந்தியா ஆடியன்ஸ் நமீபியா என்னடா இந்த பையன், நிறைய பேருக்கு இப்பவும் சொல்றேன் நமீபியால எந்த பிளேயிங் லெவல்ல எவ்வளவு பேர் இருக்காங்க இப்போ வரைக்கும் மெஜாரிட்டி தெரியாது. இவ்வளவு பேசுற ஹரிஷ்கே வந்து ஒரு 5 பேர் 4 பேர் தான் மேக்ஸிமம் தெரியும், அதுக்கு மேல தெரியாது. தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லையடா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இல்லன்னு சொல்ல, பட் தட்ஸ் ஹவ் யூ டெவலப் a sport. நீங்க கிரிக்கெட் பாக்குறது இல்ல, நம்ம வந்து ஆடுறப்பதான் ஹானஸ்டா சொல்றேன், அந்த மாதிரி தான் பாக்குறோம். கரெக்ட். அப்போ வந்து ஒரு இந்தியா ஃபேன் நமீபியா வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸா பார்க்க ஆரம்பிப்பான். ஓப்பனா சொல்லலாம், நான் நேபாள் அப்படிதான் பார்க்க ஆரம்பிச்சேன். நேபாள் திடீர்னு ஏதோ ஒரு ஏதாச்சும் மேட்ச் பார்க்கும்போது நல்லா ஆடுறாங்க அந்த பசங்க அப்படி சொல்லி பார்க்க ஆரம்பிச்ச டீம் தான் நேபாள். இப்போ எனக்கு வந்து நான் நேபாள் ஃபேன் நான் வந்து பெருமையா சொல்லுவேன். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ஃபேன் டெவலப் ஆகலாம் ஃபார் அ கண்ட்ரி whom we don't even know that exist in cricketing calendar அப்படின்னு சொல்லுவேன். அது ஒரு விஷயம். செகண்ட் வந்து இந்த வேர்ல்டு கப் நீ சொன்னல ஒரு irrelevant-ஆவே இருக்கு ப்ரோ அப்படின்ட்டு வந்து வருஷம் ஏதாச்சும் ஒரு ஐசிசி டிராஃபி நடத்துறாங்க அப்படின்ட்டு. எனக்கு ஆக்சுவலி என்னன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி நிறைய பேர் ஸ்கிராப் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, which is kind of fine. அதுமே ஒரு வகையில ஒத்துப்பேன். பட் நான் இன்னொரு வகையில என்ன சொல்லுவேன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி இருக்கட்டும், ஓகேவா. 5 years once இந்த ஒரு 8 டீம் 9 டீம் நடுவில் நீங்க ஆடுறீங்களா ஆடுங்க. ஆனா வேர்ல்டு கப்புக்கும் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் கொண்டு வாங்க. எனக்கு இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில 8 பேர் தான் இருக்கான், வேர்ல்டு கப்லயும் 12 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? டிஃபரன்ஸே இல்ல. வேர்ல்டு கப் இன்னும் பெருசாக்குங்க, ஒரு 30 டீம் 35 டீமுக்கு எடுத்துட்டு போங்க. நான் சொன்ன மாதிரி இந்த குட்டி குட்டி நேஷன்ஸ் எல்லாம் வந்து ரெகுலரா வந்து பெரிய டீம்ஸ் கூட ஆடும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும்ல. 2035 அப்புறம் மேபி அந்த ஒரு இந்த 10 years எடுத்துக்கிட்டு இந்த 10 yearsல வந்து இந்த அசோசியேட் நேஷன்ஸை வந்து க்ரோ பண்ணி விட்டுட்டு 2035-36 வேர்ல்ட் கப்ல இருந்து ஒரு 30 டீம் வேர்ல்ட் கப்பா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய இடத்துக்கு வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி நீங்க வந்து மெயினா இந்த டீம்ஸ் வச்சு நடத்துக்கிறீங்க. இதுல குவாலிஃபை யார் டாப்ல இருக்காங்களோ வேர்ல்டு கப்ல அவங்கள வச்சு நீங்க சாம்பியன்ஸ் டிராஃபி நடத்திக்குவாங்க. இந்த ஃபுட்பாலுக்கும் கிரிக்கெட்டுக்கும் இருக்கிற பெரிய டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? ஃபுட்பால் பொறுத்தவரையில லீகை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. லைக் வந்து மெஜாரிட்டி ஓவர் தி இயர் பார்த்தோம்னா அங்க லீக் நடந்துகிட்டே இருக்கும். புண்டஸ் லீகா, லா லீகா, பிரீமியர் லீக் அப்படின்ட்டு வந்து யூரோப்ல இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு கான்டினென்ட்லயும் ஒவ்வொரு லீக் நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு இடையில 2 monthsக்கு 2 வாரத்துக்கு வந்து நல்ல இன்டர்நேஷனல் பிரேக் அப்படின்ட்டு வைப்பாங்க. அது அப்போ மட்டும்தான் வந்து கண்ட்ரிஸ் வந்து விளையாடுவாங்க, சரியா, கண்ட்ரிஸா விளையாடுவாங்க. இங்க அப்படி இல்ல. இங்க வந்து திடீர்னு பைலேட்டரல் போகும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு ரன்ல வந்து ஒருத்தன் வந்து லீக் ஆடிட்டு இருப்பான், இன்னொரு வேற ஒரு கண்ட்ரில சம்பந்தமே இல்லாம ஒரு லீக் ஆடிட்டு இருப்பான். அந்த லீக்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்த பேச திரும்ப பார்ப்போம் அப்படின்னும் போது இதை வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலாமோ ஐசிசி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. லைக் பேசிக்கா ஒரு 3 லீக் வந்து அட் சேம் டைம் வந்து நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு சிபிஎல், SA20, MLC அப்படி நடக்குதுன்னா இது 3மே வந்து ஒரு சிமிலர் விண்டோல ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகும், சரியா. அதுக்கப்புறம் ஒரு 3 வாரம் ஃபார் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். நீங்க வந்து WTC ஆடுறா அந்த அதுக்கு ஆடிக்கோங்க, டெஸ்ட் சீரிஸ் ஆடிக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த குவாட்ராங்குலர் சீரிஸ் வந்து ஆடிக்கோங்க, இல்லைனா வந்து நீங்க குவாலிஃபயர்ஸ் ஆடணுமா ஆடிக்கோங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர் கேலண்டர். திரும்ப அந்த ஒரு 1 month முடிஞ்சிருச்சா திரும்ப அடுத்த ஒரு 1.5 மாசம் பாத்தீங்கன்னா ஃபார் லீக் கிரிக்கெட், IPL, பிக் பேஷ், இந்த மாதிரி சில லீக்ஸ் வந்து சைமல்டேனியஸா நடத்துங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். திரும்ப அதுக்கு அடுத்த ஒரு மாசம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபார் இன்டர்நேஷனல். ஸோ வந்து ஃபேன்ஸ் வில் பி அவேர் எப்போ லீக் கிரிக்கெட் இருக்கு, எப்போ வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பிளேயர்ஸுக்குமே எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் பிளேயர்ஸ்க்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து நான் பிரான்சைஸ் கிரிக்கெட்ல எனக்கு அதிகமா சம்பாதிக்கிறேன், அப்ப நான் பிரான்சைஸ் கிரிக்கெட்டை நோக்கி போறேன். ஆனா அதே சமயத்துல எனக்கு வந்து ஒரு பைலேட்டரல் சீரிஸ் இருக்கு, என் கண்ட்ரி வந்து எதிர்பார்க்கறேன் அப்படின்னா நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன்? இங்க வந்து கண்ட்ரி காரணம் ப்ரிஃபர் பண்ணுவேன்னா காசு வேணும்ன்றது ப்ரிஃபர் பண்ணுவேனா? கண்டிப்பா வந்து நிறைய பேர் இப்ப காசை வந்து ப்ரிஃபர் பண்றாங்க, நான் தப்பே சொல்ல மாட்டேன், சரியா. அதை வந்து குறைக்கலாம்ல. இப்ப பிரான்சைஸ் கிரிக்கெட்டும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் ஒரே கோயின்சைட் ஆடும்போது அந்த பிரச்சனை வருது. அதை கொஞ்சம் ஒத்தி வைக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு.
ஸோ எஸ், அபார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் இன்னும் 2 ரீசன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி 1 தான் இருக்கா? நீ எஸ் சொல்லணுமா? நீ ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்த இது மாதிரி பிளேயர்ஸ் வந்து லீக்ஸ் விளையாடுறதுக்கு ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாங்க, லைக் வந்து மணி மைண்டடா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு என்னமோ இன்டர்நேஷனல் கிரிக்கெட் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். லைக் நிறைய பேர் வந்து ரிட்டையர்மெண்ட்டே சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. லைக் நிக்கலஸ் கிளாஸ்ன்னு நம்ம பார்த்தோம். ட்ரெண்ட் போல்ட்டுமே வந்து அவர் இருக்கிற பீரியட், நான் பவுலிங் போற பீரியட் இருக்கும், நான் வந்து லீக்ஸ் விளையாடி சம்பாரிச்சு நான் வந்து செட் ஆயிடணும், அந்த மைண்ட் செட் தான் இருக்கு. அந்த மைண்ட் செட் வந்து எதுக்கு வருதுன்னா, பேசிக்கா நிறைய காம்படிஷன். இப்போ வந்து ஒரு கிரிக்கெட்டர் வந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு இன்டர்நேஷனல் டீம் விளையாடுறதே வந்து ஒரு பெரிய விஷயமா ஆயிடுச்சு. நிறைய பிளேயர்ஸ் வந்துகிட்டே இருக்கனால அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எங்க டிப் ஆறப்பயே வந்து டக்குன்னு வந்து தே ஹவ் பீன் ரீப்ளேஸ் பை சம் அதர் பிளேயர், அப்படி அந்த ஒரு கண்டிஷன் வருது. பெர்ஃபார்மன்ஸ் டிப் ஆறதுக்கு மெயின் காரணமே நான் வந்து அந்த லீக் கிரிக்கெட் தான் நான் சொல்வேன். ஓவரா வந்து ஒர்க் லோட் வந்துருது. ஸோ இதுக்கு வந்து பேசிக்கா இவ்வளோ லீக்ஸ் வந்து தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. அந்த லீக்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு ஒரு ஸ்டாண்டர்டைஸ், ஐசிசி வந்து ஒரு இது கையில எடுத்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இவ்வளவு லீக்ஸா இந்த டைம்ல வந்து இந்த லீக் நடக்கணும், இது தாண்டி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எல்லா டீம்ஸும் வந்து க்ரோ ஆகணும். அப்பதான் வந்து நம்மளோட மார்க்கெட் வந்து பெருசாக்க முடியும். கிரிக்கெட்டை வந்து நெக்ஸ்ட் லெவல் அந்த முன்னாடி பார்த்த மாதிரியே இல்லாம புதுசா ஒன்னு டைமென்ஷனை மாத்துவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் அவங்களே வந்து கண்ணு திறந்து வந்தாதான் வந்து இது பாசிபிள். சோ இது வரணும். நீ சொல்ற விஷயத்த இன்னும் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நிறைய லீக்ஸ் ஆடும்போது ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட்டையும் தாண்டி அந்த பிளேயரை வந்து ஈஸியா ரீட் பண்ணிடுறாங்க. இப்ப நீ வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரா இருக்கியா, நீ திரும்ப திரும்ப நிறைய லீக்ஸ்ல ஆடும்போது உன் கை ஆக்ஷன் எப்படி இருக்கு எல்லாமே வந்து பார்த்துட்டு யூ ஆர் நாட் கெட்டிங் மிஸ்ட்ரி எனிமோர். செகண்ட் ஒரு பேட்டருக்கு அதே மாதிரி தான். இவன் நம்ம பிரிவிஸ் எல்லாம் பார்த்தோம்ல, ஷார்ட் பால் போட்டா அவுட் ஆயிரா நம்மளுக்கே தெரியுது அப்படின்னு போது அனாலிசிஸ் டீம் அவ்வளவு பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பிளேயரா நீ வந்து கண்டென்ஷன்ல இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் டெக்னிக்ஸ், யூ ஹேவ் டு கீப் அப்டேட்டட் அக்கார்டிங் டு தி கேம் அக்கார்டிங்லி. இல்லனா வந்து ஒன்னு தூக்கி போட்டு சாப்பிடுறதுக்கு பின்னாடி வந்து ஒரு 10 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கியூல. சூப்பரா எடுத்து வந்து அந்த பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ண நினைச்சேன். இது என்ன இடம்னா, நிறைய பிரான்சைசி லீக் விளையாடுறதுனால இப்போ ஜோஃப்ரா ஆர்ச்சர், வைபவ் சூரியவன்சி நம்ம பார்த்தோம். அவங்க வந்து ராஜஸ்தான்ல மீட் பண்ணி ஒன்னா விளையாடிட்டு இருக்காங்க. அதுல வந்து வீக்னஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய லீக்ஸ் விளையாட எல்லா பிளேயர்ஸும் வந்து ஒன்னாவே இருப்பாங்க. ஸோ பவுலர்ஸ் வந்து ஈஸியா வந்து பேட்ஸ்மேனோட அந்த இது கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், பவுலர்ஸ் எப்படி இவன் இவ்வளவுதான் போடுவான் அப்படின்ற மாதிரி ஆடி ஆடி யூஸ் டு ஆகிறதா இருக்கட்டும் பேட்ஸ்மேனு. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வரதுனால மேபி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அது ஒரு மேஜர் ஃபேக்டர் பிளே பண்ணி அஃபெக்ட் பண்ணுதா அந்த மேட்ச் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. அங்கதான் வந்து பிளேயர்ஸ் லைக் வைபவ் சூரியவன்சி எப்படின்னா வந்து ஓகே ஜோஃப்ராக்கு தெரியும் நான் ஷார்ட் பால் இந்த மாதிரி போட்டு அவுட் ஆவேன், அப்ப அதை நான் எப்படி வந்து சஸ்டைன் பண்றேன், நெட்ல வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து அதை வந்து கவுண்டர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ரேயாஸ் ஐயர் சொல்லுவேன், ஷார்ட் பால் வீக்னஸ் இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அது வந்து நிறைய பேர் பேசினாங்க. பட் நெக்ஸ்ட் ஒரு 1 இயர்க்குள்ள ஷார்ட் பால் வீக்னஸை வந்து அவர் வந்து ஸ்ட்ரென்த்தா மாத்தினாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் நீ வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். கரெக்டா? அந்த ஒரு விஷயம் இருக்கு. அப்டேட் ஆகலனா நீ வந்து அவுடேட் ஆயிடுவ. அவ்வளவுதான் சிம்பிள். எஸ். ஸோ பேசிக்கா எனக்கு என்னன்னா, இந்த லீக் கிரிக்கெட்ஸ் வந்து இவ்வளவு பிரான்சைசி லீக்ஸ் எல்லாம் நடக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு இவ்வளவுதான் நடக்கணும், இந்த ஊருக்கு இது நடந்தா போதும் அப்படின்ற கொண்டு வரணும். ஏன்னா அவ்வளவு பிரான்சைசிஸ் லீக் கிரிக்கெட் எல்லாம் நடக்கும்போது இந்த பிளேயர்ஸை வந்து நீ ஸ்டாப் பண்ண முடியாது, போகக்கூடாது அப்படி இப்படின்ட்டு. இவங்க தான் வந்து அதை வந்து இந்த லீக் தான் நடக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதான் என்னோட பெர்செப்ஷன். ஆமா, ஆக்சுவலி இந்த அசோசியேட் நேஷன் எடுத்துட்டு வரும்போது இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணோம். இது நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கனெக்ட்லயுமே பொன்ராஜுமே சொல்லியிருந்தாரு, ஐபிஎல்ல அசோசியேட் நேஷன் பிளேயர் ஒருத்தர் வந்து மேண்டேட்டரி ஆடணும் அப்படின்ற ரூல் கொண்டு வரணும். இதை வந்து பிசிசிஐ எடுத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். பிகாஸ் அப்பதான் அசோசியேட் நேஷன்ல இருந்து ஒரு பிளேயர் ஆடும்போது அந்த பிளேயரோட கேப்பபிலிட்டி என்னன்றது நம்ம இந்தியன் ஆடியன்ஸுக்கு தெரியும். அப்போ வந்து இந்த பிளேயருக்காக அந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியோட மேட்ச் பார்க்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது ஒரு விஷயம் ஆட் பண்ண நினைச்சேன். அண்ட் அடுத்து வந்து சாம்பியன்ஸ் லீக் வந்து திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் சாம்பியன்ஸ் லீகோட மகிமே வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு டிஃபரெண்ட் சாம்பியன்ஸ், நான் வந்து குளோபல் சூப்பர் லீக் சொல்லல, ப்ராப்பர் சாம்பியன்ஸ் லீக். ஐபிஎல் டீம்ஸ்ல இருந்து ஒரு 2-3 டீம், பிபிஎல் இருந்து 2-3 டீம், அதுக்கு வந்து ஒரு 1 மந்த் விண்டோ வந்து ஒதுக்கிட்டு அந்த சமயத்துல வந்து ஒன்லி சாம்பியன்ஸ் லீக் அண்ட் அதர் லீக் கிரிக்கெட் மட்டும் ஆடுற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்தா ஐ திங்க் அங்கேயுமே வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கு. ஏன்னா இப்ப சாம்பியன்ஸ் லீக் வராததுக்கு முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா பிசிசிஐ உடைய அந்த ஒரு டைட் பிக்சர் தான் வந்து காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிகாஸ் இப்ப ஐபிஎல் வந்து ஆர்சிபி கப் அடிக்குது, மும்பை வந்து ரன்னர் அப்பா வருது, அப்புறம் 3 ஏதோ ஒரு டீம் வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குஜராத் டைட்டன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுல இருக்கிற காமன் பிளேஸ் பார்த்தோம்னா பும்ரா, விராட் கோலி, ரோஹித் சர்மா, சுப்மன் கில் இவங்க ரெகுலரா கிரிக்கெட் ஆடிட்டே இருக்காங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட். சோ இப்போ ஐசிசியோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இது வந்து பிசிசிஐ உடைய சைக்கிளுக்கு வெளியே இருக்கணும். சரியா? அவங்க வந்து அந்த சமயம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இருக்கக்கூடாது, அந்த ஒரு ஸ்லாட்ல வந்து சாம்பியன்ஸ் லீக் சொருகணும் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் வந்து அவனுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. பிகாஸ் ஃபேன்ஸுக்கு வந்து கண்டிப்பா விராட் கோலி, ரோஹித் சர்மாவும் பார்க்கணும். அப்பதான் வந்து அவனுக்கும் மணி, நம்மளுக்கும் வந்து அந்த டோபமைன் வந்து ஹிட் ஆகும். அப்படி இருக்கும்போது இதுக்குள்ள கொண்டு வரணுன்ற ஒரு ப்ராப்ளம் தான். அப்ப நீ சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி பர்டிகுலர் விண்டோல வந்து சாம்பியன்ஸ் லீக் ஒதுக்கிட்டு அந்த சமயத்துல இன்டர்நேஷனல் கிரிக்கெட் எதுவுமே கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னா இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் கடைசியா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த ஆஸ்திரேலியா வெர்சஸ் வேர்ல்ட் 11 அப்படின்ற ஒரு டீம் ஒன்று போகும், ஒரு மேட்ச் ஒன்று போகும். பேசிக்கா அப்போ வேர்ல்ட் சாம்பியன் நிறைய விஷயம் நடக்கும்டா. இப்போ இந்தியாலே பார்த்தோன்னா மும்பை வர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி மேட்சஸ் நடக்கும்.
ஆமா. ஒரு கண்ட்ரி வர்சஸ் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரிஸா இருக்கட்டும். அது இப்போ அந்த மும்பை வெர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அது எப்பவுமே இருக்கு. இரானி கப்னு சொல்லுவாங்க. வின்னர் ஆஃப் ரஞ்சி டிராஃபி வெர்சஸ் தி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. நீதான் பாக்குறது இல்ல அப்படின்றியா? அது இருக்கு. பட் இன்னொரு விஷயம் அதான் நான் சொல்றேன், நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு கண்ட்ரிக்கு அகைன்ஸ்டா எல்லா கண்ட்ரிஸ் பிளேயர்ஸும் ஆடுற மாதிரி அதெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. ஜாலியா இருக்கும். நீங்க பாருங்க அதுல வந்து ஆக்சுவலி யூனிஸ் கான், ஹர்ஷல் கிப்ஸ், தோனி, ஜெயவர்தன் ஒரே டீம்ல இருப்பாங்க. அந்த மேட்ச் பார்க்கும்போதே செம்மையா இருக்கும். அவங்க அப்படி இருந்துமே ஆஸ்திரேலியா தோக்கடிக்க முடியாது, வேற விஷயம். சரிங்களா? அந்த அளவுக்கு அவங்க டாமினேஷன்ல இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வேர்ல்ட் சாம்பியன் அகைன்ஸ்ட் ஒரு வேர்ல்ட் 11 அப்படின்ற மாதிரி வைக்கலாம். இப்போ வேர்ல்ட் சாம்பியன் யாரு? ஆஸ்திரேலியாவா? ஆஸ்திரேலியா வர்சஸ் வேர்ல்ட் 11. வருஷத்துக்கு ஒரு மேட்ச் கண்டக்ட் பண்ணுங்க, இல்ல ஒரு 3 மேட்ச் கண்டக்ட் பண்ணுங்க. சோ அது ஒரு மாதிரி ஃபன்னா போகும். அண்ட் கடைசியா இருந்துச்சுப்பா அந்த ஏராவே. அப்படியே வந்து இப்போ ஃபுல் கமர்ஷியலா இறங்கி முடிச்சிட்டாங்க கிரிக்கெட்டே. ஆமா. அண்ட் கடைசியா நான் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நான் கான்ட்ராக்டட் பிசிசிஐ பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதாவது சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இல்லாத பிளேயர்ஸை தயவு செஞ்சு பிசிசிஐ நீங்க அதர் லீக்ஸ், அதர் பிரான்சைஸ் லீக்ஸ் வந்து ஆட வைங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஆக்சுவலி வந்து இது பத்தின ஒரு செப்பரேட் வீடியோ வந்து ஆக்சுவலி போடலாம். வை பிசிசிஐ இஸ் நாட் அலோவிங் தேர் பிளேயர்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் அதர் பிரான்சைஸ் லீக்ஸ். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர் கூட பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது. அன்லஸ் ஆர் அன்டில் தட் பிளேயர் இஸ் ரிட்டையர்ட். சரிங்க, ரிட்டையர் ஆனா மட்டும் தான் போய் ஆட முடியும். ஆனா இது வந்து ஐபிஎல் விளையாடாத பிளேயர்ஸ் வந்து இங்கிலாந்துல அந்த கவுண்டி லீக்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. நாங்க சொல்றது வந்து பிரான்சைசி லீக்ஸ். கவுண்டிஸ் ஆடலாம், பிரான்சைஸ் வந்து ஆட முடியாது. ஆனா இந்த ரூல் வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ்ல மட்டும் தான் அப்ளிகபிள், உமன்ஸ்ல கிடையாது. உமன்ஸ்ல நீங்களே பாத்திருப்பீங்க, ஜெமிமா ராட்ரிக்ஸ், ஸ்மிருதி மந்தனா, ஹர்மன்பிரீத் கவுர் எல்லாம் வந்து பிக் பேஷ் 100 ஆடிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மென்ஸ்ல மட்டும் இந்த ரூல் இருக்கு. அந்த ரூல் என்னன்றதை நம்ம இன்னொரு வீடியோல செப்பரேட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இன்னொரு ஆஸ்பெக்டா இருக்கும், லைக் வந்து ஒர்க் லோட் வந்து ஜாஸ்தி ஆகும் பிளேயருக்கு அப்படின்ட்டு. அந்த பிளேயர் இந்தியாக்கே விளையாடுறது இல்ல வச்சுக்கோங்க, அவனையே பண்றீங்க விளையாடுறதுக்கு அப்படின்றதுதான் ஒரு கொஸ்டின். அதுதான் ஒரு சென்ட்ரல் கான்ட்ராக்ட் இல்லாத ஒரு பிளேயர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் திரும்ப சொல்றேன், அஸ்தோஷ் சர்மா. ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்காரு, அதனால எடுத்துட்டு வரேன். ஓகேவா? அஸ்தோஷ் சர்மா இப்போ ஓடிஐ கிரிக்கெட் ஒன் டே கப்ல வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாரு இங்கிலாந்துல. இப்போ இதே மாதிரி அஸ்தோஷ் சர்மா, சஷாங்க் சிங், புவனேஸ்வர் குமார் ஃபார் எக்ஸாம்பிள், அவருக்கு வந்து சென்ட்ரல் கான்ட்ராக்ட் இல்ல. குணால் பாண்டியா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நீ ஓகேபா நீ வெளியே போய் பிரான்சைஸ் லீக்ஸ் ஆடு அப்படின்றப்போ ஒண்ணு அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதாவது இந்தியால இவங்க பர்ஃபார்ம் பண்றாங்க, ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்றாங்க, டீம்ல எடுக்கணும் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. உண்மையிலேயே இந்த பிளேயர் வந்து வெளிநாட்டுல போய் எப்படி ஆடுறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரில எக்ஸ்போசர் இருக்குமா? அப்போ அந்த பிளேயர்ஸை நீங்க அடுத்த வருஷம் ஒரு வேர்ல்ட் கப் அங்க நடக்குது அப்படின்னா எடுத்துக்கொண்டு வந்து வைக்கலாம். புவனேஸ்வர் குமார் இந்தியா டீம் கார்டா இருக்கலாம். இந்தியா டீம் ஆடுறப்ப அந்த விண்டோ இருக்குல்ல, நீங்க எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்கள ஸ்டாப் பண்ணிடலாம். அங்க ஒரு பிளேயரும் டெவலப் ஆவான். நிறைய இருக்கு அந்த டாபிக் பத்தி பேசுறதுக்கே. அது ஏன் வந்து மெயினா எங்க இருந்து ஆரம்பிச்சது, எதனால வந்து பிளேயர்ஸ் அலோவ் பண்ணலாம் அப்படின்றது தனி வீடியோவே போடலாம். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் மோடி தான் காரணம் அப்படின்ட்டு அந்த மோடிக்கு நம்ம வருவோம். அவர் இல்லங்க, இன்னொரு மோடி சொல்லுவோம். இப்படியே வீடியோ விடுவோம். மோடி தான் காரணம் அப்படின்ட்டு. என்னடா சொல்றீங்க, மோடிக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா அது அடுத்த வீடியோல பேசலாம். எஸ், hope you guys like this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ இந்த வீடியோ மூலமா என்ன சொல்ல வந்தீங்க? அதானே, நாங்க ஒண்ணும் சொல்ல வரல. பேசிக்கா இந்த ரூல்ஸ் எல்லாம் பண்ணா, இந்த ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணா நிறைய விஷயங்கள் வந்து மாத்தலாம். கிரிக்கெட் வந்து குளோபல் எல்லா ஒப்பீனியன்ஸ் தாண்டி கிரிக்கெட் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும். இஷ்டத்துக்கு அங்கங்க லீக் எல்லாம் நடத்திக்கிட்டு, யாரு நினைச்சாலும் லீக் நடத்திக்கிட்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாம இருக்கிறத தாண்டி லீக்ஸ் இதுதான் நடத்தணும், இந்த இன்டர்நேஷனல் கேலண்டர் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்ஸா இருக்கட்டும், இந்த டோர்னமெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று பில்ட் பண்ணணும். ஐசிசி திரும்ப வந்து ரீஃப்ரேம் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து ஒன்று பண்ணா இட் வில் பி a நியூ ரெவல்யூஷன். கிரிக்கெட் 2.0 ஒரு ரெவல்யூஷன் வந்து வரலாம். அப்போ வந்து திரும்ப புதுசா பாக்குற மாதிரி இருக்கும் கிரிக்கெட்டை, ஒரு புதிய மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்றதான் எங்களோட பெர்ஸ்பெக்டிவ். கரெக்ட் மாறன். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா நினைக்க மாட்டேன் அப்படின்ட்டு அங்க ஒரு 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. சரி, ஓகேங்க. அதுதான் இந்த வீடியோ யூஸே இல்லைங்க, சும்மா சொல்லணும், ஒரு ராண்ட்ங்க, புலம்பல். என்ன பண்றது, வேற சொல்றது. நீங்களும் வந்து ஏதாவது ஒப்பீனியன்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கொடுங்க. கமெண்ட் செக்ஷன்ல எல்லா கமெண்ட்ஸும் பார்த்துட்டே இருக்கும். பெஸ்ட் கமெண்ட்ஸ் வீக் வீடியோல சொல்ல மறக்கவே மாட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணனா பெர்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்துட்டு கிரிக்கெட் சப்ஸ்கிரைபர் கணக்குலயும் நீங்களும் ஒரு பார்ட்டா இருக்கலாம். ஸோ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்றதா பண்ணுங்க. எஸ், சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.